போத்தீஸின் சாமுத்திரிகா பட்டு. சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு. சம்பாரவை என்றாலே நம்மைல் மார்க்தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது. அட்லாண்டா தமிழ் மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையின் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை சென்ற வார தொடர்ச்சி. சொந்த மண்ணில் நீங்கள் யாருமே இல்லாமல் எத்தனையோ வயதானவர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றின கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எப்பொழுதுமே உணர்ந்தது உண்டு. ஆனால் என்ன ஒரு விஷயம், டிக்கெட்டோட விலை, இங்கே இருக்கிற தட்பவெட்பம் இதெல்லாம் வச்சு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா இங்கே வர முடியல, நீங்களும் அந்த ஊருக்கு போக முடியல, அதுக்காக விட்டுடவா முடியும்? உறவுங்கிறத பேணி பாதுகாக்க வேண்டாமா? அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத யார் சொல்ல முடியும்? புலவர் ராமலிங்கம் தான் பேச முடியும். மிகச்சிறந்த பேச்சாளர், 50 ஆண்டுகளாக தமிழ் கூறும் நல்லுலகிற்கு நல்ல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் நல்லாசிரியர் விருது பெற்ற புலவர் ராமலிங்கம் அவர்களை உங்கள் வாழ்த்துக்களோடும் கரவொலியோடும் அடைக்கின்றேன். அட்லாண்டா தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். ஒரு கல்யாண மாலை நிகழ்வு என்று சொன்னாலே இந்த இருவருக்கும் ஒரு மாலையில் இணைந்த பூக்களாக அட்லாண்டா தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் முதல் அனைத்து பெருமக்களும் குடும்பத்தோடு இணைந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அருமை சகோதரர் ஆனந்த் அவர்கள், அருமை சகோதரர் ரமேஷ் அவர்கள், ரோஹித் அவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு அருமையாக ஒரு மாலையிலே கோர்க்கப்பட்டிருக்கிற மலர்களாக இருந்து இதை சிறப்பு செய்கிறார்கள் என்றால் அந்த உறவுதான் அந்த மாலைக்கே அழகு என்றால் வாழ்க்கையிலும் அழகுபடுத்துவதும் உறவுகள்தான் என்பதுதான் என்னுடைய வாதம். முதலாக உலகத்தில் உறவுகள் பற்றிய விதை எங்கே ஊன்றப்பட்டது என்றால் அமெரிக்காவில் தான் அந்த விதை ஊன்றப்பட்டது. சிகாகோவில் நடந்த ஆன்மீக மாநாட்டில் இந்தியாவிலிருந்து வருகை தந்த இளம் துறவி சுவாமி விவேகானந்தர் தான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று முழங்கிய மேடையில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று உறவுகளுக்கான ஆதார விதையை ஊன்றினார். அது இன்றைக்கு அட்லாண்டா வரையில் விருட்சமாகி இருக்கிறது. உறவுகள் சாதாரணமல்ல, கடவுள் கொடுத்த பிரசாதமையா உறவுகள். இந்த ஊரில் 2 நாளாக நாங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஆச்சரியமான விஷயத்தை நான் பார்த்தேன். உயர்ந்த மரம், எவர் கிரீன் என்று அழைக்கப்படுகிற பைன் மரம், அது பசுமையாகவே இருக்கிறது. ஆனால் மற்ற மரங்கள் எல்லாம் கேள்விப்படுகிற போது முதல்ல பச்சை நிறம், அப்புறம் மஞ்சள் நிறம், அப்புறம் ரோஸ் நிறம், கீழே விழுந்து விடுகிறது, வெறும் கொம்பு தான் நிற்குது. மார்ச் மாத வாக்கில் மறுபடியும் துளிர் விடுகிறது. பைன் மரம் போன்றவர்கள்தான் எப்பொழுதும் எவர்கிரீனாக இருப்பவர்கள்தான் பெற்றோர்கள்.
நிறம் மாறி வண்ணங்கள் மாறி மாறி தோற்றமளிக்கிறதே அந்த மரங்கள் தான் உறவுகள் என்பது தான் என்னுடைய ஒரு கண்டுபிடிப்பாகவே இந்த ஊரில் நாம் பார்த்த உண்மை. உறவுகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. திருநள்ளாறில் 3 மாதத்துக்கு முந்தி பட்டிமன்ற நடுவராக போய் உட்காந்தேன். அப்போ ஓடி வந்து ஒரு அம்மா, வணக்கம் ஐயா, ரொம்ப வணக்கம், எனக்கு இன்றைக்கி பாக்கியமான நாள், காலையில் சனீஸ்வரனை பார்த்தேன், சாயந்தரம் உங்களை பார்க்குறேன். இதுக்காக உறவு வெறுத்தர முடியுமா? கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணலான்னு வெத்தலை பாக்கு வாங்கலான்னு கடைக்கு போகிறேன். பெட்டி கடையில் ஒரு தம்பி நின்றுந்தார். வெத்தலை பாக்கு கொடுப்பான்னு 3 வெத்தலையும் பாக்கும் வச்சு கொடுத்தாரு. எண்ணி பார்த்துட்டு சொன்னேன், ஒரு 2 வெத்தலை கூட வைக்கக்கூடாதான்னு. அன்னைக்கு நீ 2 மார்க்கு கூட போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த கடையை வைக்கிறேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் குரோம்பேட்டையில் என்கிட்ட படித்த பையன்னு. ஆசிரியர் மாணவர் உறவுன்னு மனசுக்குள்ள சந்தோஷமாக கிளம்பிட்டேன். உண்மையிலே சார், அட்லாண்டாவில் இருக்கவில்லை, அயல் மண்ணில் இருக்கிற பொதுவாக இருக்கிற அத்தனை பெண்களையும் பார்த்து நான் மனசு கொஞ்சம் சங்கடப்பட்டது. பாவம் அந்த பெண்கள். ஒரு சண்டை போடுறதுக்கு நாத்தனார் கிடையாது, மாமியார் கிடையாது. இந்த நாத்தனாரும் மாமியாரும் இல்லாததுனால நம்மால் தான் ஏன் மாட்டின்னு முழிக்கிறான். அதனால் பல ஆண்கள் இங்கே பேசுகிறதே கிடையாது இப்போது. ஆனால் ஒன்று சார், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப அறிவார்ந்தவங்களாக இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், கணவனும் வேலை செய்யணும், மனைவி வேலை செய்யணும். அந்த அறிவை பாராட்டணும். சரி நிகர் சமம்னா மகாகவி பாரதி. பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்தடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடனங்கள் மாதர் அறிவை கெடுத்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை கான் என்று கொம்மியடின்னு சொன்னா பார்த்தீங்களா? அதை நான் அட்லாண்டா பெண்களிடத்தில் தான் பார்க்கிறேன். என்ன என்ன அழகு, என்ன அற்புதம். உண்மையிலே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை எல்லாரும் வணங்கி கேட்குறேன், அயல் மண்ணில் இழக்கக்கூடாதது முக்கியமானது உறவுகளையா. அடுத்த சந்ததி எழுந்துவிடக்கூடாது என்ற அக்கறையில் தான் கல்யாண மாலை இந்த கருத்தரங்கத்தையே வைத்திருக்கிறது. அதுதான் உண்மை சார். பிள்ளைகளுக்கு தெரியல சார். நானே என் தம்பி வீட்டுக்கு போகிறேன் சார். எங்கள் ஸ்டேட்டு விட்டு இன்னொரு ஸ்டேட்டில் மாடியிலேருந்து பையன் லேப்டாப்போட கீழே இறங்கி வரும்போது என்னை ஊற்று பார்த்துட்டு சொன்னான், உங்களை எங்கேயும் நான் பார்த்துருக்கேன், யூடியூப்லையா, வாட்ஸ்அப்லையா, ட்விட்டர்லையா, இன்ஸ்டாகிராமில். டே உன் பெரியப்பாடா நான். உறவுகள் தெரியல சார். நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? அடுத்த சந்ததிகளுக்கு நம்முடைய உறவுகள் அவனுடைய இதயத்தில் இடம் பெறணும்னா கருவிகள் மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் பேசுங்க, பழகுங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது சொந்த உறவுகளை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிங்க ஐயா. உங்களை வணங்கி கேட்குறேயா. கல்யாண மாலை இந்த கருத்தரங்கத்தினுடைய முக்கிய எதிர்பார்ப்பே அதுதான் ஐயா. குலதெய்வ வழிபாட்டுக்கு போகிறேங்க, செலவு தான், இல்லைன்னு சொல்லலை. சேமிப்பில் ஒரு பகுதியை செலவுக்காக அதை ஒதுக்கி வைங்க. அந்த இயற்கையான உறவுகள் போயிடக்கூடாது ஐயா. இப்போ எனக்கே ஒரு சொந்தக்காரங்கிறாங்க, பயங்கரமான வில்லை. அதால் நானே பார்க்க மாட்டேன். ஏன்னா யாரையாவது ஆள் ஆப்டாக உட்கார வச்சு வில்லங்கமாக ஒரு கேள்வியை கேட்டு அவன் முகத்தில் ஒரு சோகத்தை உருவாக்கி அவன் சந்தோஷமாக இருப்பான். அவன் தலையெழுத்து ஒரு நாள் அவன் உட்காந்துங்கிறான் டீ கடையில். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் புக்கு பேக்கை மாட்டிக்கிட்டு அப்படி போகும்போது அவனை பார்த்து கூப்பிட்டாரு, இன்றைக்கி யாருமே ஆள் கிடைக்கல, வாடா உட்காடுறா, பிஸ்கெட் சாப்பிட எதுவுமே வேணான்னா. சரி ஸ்கூலில் என்ன மார்க் வாங்குறது? நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னா. அப்படியா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறான்னு அவனை சிக்கலில் மாட்டணும்னு அந்த ஆள் முடிவு எடுத்து ஒரு கேள்வி கேட்டான் சார். இப்போ நான் கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறேன். ஃப்ளைட்டு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்படின்னா என் ஏஜ் என்னான்னா? இதுக்கு ஏதாவது சம்மந்தங்குது? ஆனால் அந்த பையன் கெட்டிக்காரன் சார், சூப்பராக சொன்னான், அங்கிள் உங்களுக்கு 60. கரெக்டாக 60ரா? எப்படா கண்டுபிடிச்சா என் செல்லம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கள், எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான், ஏடா கூடமாக பேசுவான். அவன் என்ன பேசுகிறான்னு யாருக்குமே புரியாது. அவனுக்கு பேர் வச்சே நாங்கள் கூப்பிட மாட்டோம், தே அரக்கிருக்கு இங்கே வாடான்னு கூப்பிடுவோம். அவனுக்கு வயசு 30. ஆனந்த அனுபவம் அரோமானே.
அட்லாண்டா தமிழ் மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையின் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை தொடர்கிறது. உலகத்திலேயே தலை சிறந்த உறவு தெரியுமா? உண்மையிலேயே அயல் மண்ணில் இருப்பவர்களுக்கு பெரும் ஆதரவே நட்புறவுதான் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. சார், நான் நேற்று காலையில் பாலா சார்கிட்ட பேசிட்டு போனேன். ஒரு அவசர அழைப்பில் நீங்கள் எங்கேயாவது போகணுன்னா நீங்கள் பிள்ளைகள்லாம் என்ன சார் பண்ணுவீங்க, உங்கள் டாக்டர் என்ன பண்ணுவீங்கன்னு பவித்ரா மேடம் வீட்டில் விட்டுட்டு போவோம் சாருன்னாங்க. 4 நாளாக இருந்தாலும் அவங்க பத்திரமா பார்த்துக்குவாங்கன்னு சொன்ன வார்த்தையை கேட்டபோது உண்மையிலேயே நட்புறவு தான் இவர்களை காப்பாற்றுகிறது, மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறதுன்னு நினைச்சேன். அதனால் உறவு என்பது உறவினர்கள் மட்டுமல்ல, அதை தாண்டி நட்புறவும் தான் நம்முடைய அயல் மண்ணில் செழித்திருக்கிறது என்றால், இந்த நட்புறவை எப்படி பாதுகாக்கிறீர்களோ அதே போல உங்கள் சொந்த உறவையும் ஊரிலே பாதுகாக்க வேண்டும் என்று அடுத்த தலைமுறைக்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கல்யாண மாலையினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சார், தயவு செஞ்சு இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பெற்றோர்களுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுங்கய்யா. பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னாலும் கேட்கறதுக்கு நிறைய இருக்கும்யா. அன்புக்குரியவர்களே, பாலம் கூட கட்டுகிறார்களே, எதற்காக கட்டுகிறார்கள்? பல பாதைகளை இணைப்பதற்காகத்தானே பாலம் கட்டுகிறார்கள். அந்த பாலத்தை கட்டுவதற்கு கூட 1000 கைகள் வேண்டும். உறவு பாலத்தை கட்டுவதற்கு 2 கைகள் போதும் ஐயா. 2 கைகளாலே அந்த உறவு பாலத்தை கட்டிவிடலாம். இன்னும் சொல்ல போனால் இனிய வார்த்தைகள் உறவுகளை பாதுகாக்கும். இந்த வாய் இருக்கிறதே, இது வாய் என்பது ஒரு சாவி மாதிரி. இந்த சாவி என்ன பண்ணும்? பூட்டவும் செய்யும், திறக்கவும் செய்யும். அதனால்தான் சில பேர் பாருங்க, பேசும்போது அவனுக்கு வாய்க்கு பூட்டு போடுறான்னுவான். ஏன்னா வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். என்ன அழகான விருந்து அம்மா சொன்னாங்களே. சார், தினம் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா அட்லாண்டா இருக்கிறோம், எங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு வகையான உணவு சார். உண்மையிலே பாராட்ட வேண்டியது சார். இந்த விருந்து என்பது தான் உறவுகளின் அடையாளம். ஏதோ வந்தோமா பேசணுமா, ஒரு ஹோட்டலில் தங்கணுமா, ஏதோ 2 கொடுத்த பிரெட்டு சாப்பிட்டு போங்க இல்லைங்களா அப்படின்னு இல்லாமல் நம்ம உணவே கொடுத்து நம்ம உறவை மெய்ப்பித்து இருக்கிற அட்லாண்டாவில் உண்மையிலே அதை பாராட்ட வேணாமா? நான்லாம் எவ்வளோ பட்டு இருக்கிறேன்னு தெரியுமா? எங்கள் ஊரில் ஒருத்தன் விருந்துக்கு கூப்பிட்டான் சார். திடீர்னு கூப்பிட்றியாடா, வேணாம் நான் இன்னொரு நாளைக்கு அடா ரொம்ப பிகு பண்ணாத, எந்தெந்த நாயோ நம்ம வீட்டில் தின்ட்டு போகுது, உக்காரு ஒரு வாய் சாப்பிட்டு போகலான்னா. அப்போ நான் சாப்பிட்டா நான் யார்? அதான் நான் சொல்கிறேன், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் ஒரு மனிதனுக்கு அது மனத்தை கொடுக்கையா. வாசனை பொருந்திய மலராக வரணையா வாயில் வார்த்தை. உங்களை நான் மிகவும் பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? இந்த மண் நீயா நானா என்று வாழ்கிற மண், கணவனும் மனைவியும் நீயா நானா என்று வாழ்க்கையை நடத்துகிற மண். ஆனால் நீங்கள் நீயும் நானும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா குரட்டை விட்டதுக்கு கூட விவாகரத்துக்கு போன ஊரியா, அது அயல் நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நாகரிகமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு அப்படிப்பட்ட நிலை இன்னும் உருவாகவில்லை. கொஞ்சம் வருது, ஆனால் அதையும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா ஒரு புருஷன் கூட காணாமல் போயிட்டான். 2 நாளாக அந்த அம்மா மார்க்கெட்டுக்கு போகுது, இயல்பாகவே இருக்குது. தெருவில் இருக்கிறவங்களாம் ஒன்றா கூடி சொன்னாங்க, காணாமல் போயிட்டான் வீட்டுக்காரன், பேப்பர்லையாவது விளம்பரம் பண்ணக்கூடாதா? சரி பண்ணுறேன்ட்டு போயிட்டுது. போய் அதுவும் படத்தை போட்டு காணவில்லைன்னு போட்டுடுது. எல்லாரும் கேட்டாங்க, காணாமல் போனது உன் வீட்டுக்காரன், ஓம் படத்தை போட்டுக்கிற? இல்லை, நான் காணாமல் போனது தெரிஞ்சால் அந்த ஆள் தானாக வீட்டுக்கு வந்துடுவான். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா? மல்டி மில்லியனராக அங்கேயும் பிரச்சனை இருக்குது, சாதாரண வறுமையில் இருக்கிறான்னா அங்கேயும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனிதர்களே பிரபஞ்சத்தில் கிடையாது. நமக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப குறைவுன்னு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தணும். அப்போ தான் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு ஞானி இடத்துல ஒரு சீடன் போய் கேட்டான், ஞானி வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். பிரச்சனையை பெருசாக பார்க்காதரா, இங்கே வா அப்படின்னு ஒரு டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் உப்பை போட்டு இதை குடினார். வாயில் வச்சு துப்பிட்டு, என்ன சாமி கரிக்குதுன்னா உடனே அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அதே 2 ஸ்பூன் உப்பை குளத்தில் போட்டார்.
குளத்துல போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தாரு. நல்லா இருக்கேன்னு குடிச்சிட்டான். எப்பொழுதுமே பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் உன் மனசை டம்ளராக வச்சுருந்தீன்னா அது கசக்கத்தான் செய்யும். குளமாக்கிக்குள், அது வாழ்க்கையில் இனிக்க செய்யும். சில நேரங்களில் சில சங்கடங்களை கூட 2 பேரும் சகித்து கொள்ள வேண்டும். தாக்குதலை தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை பெற்றுவிட்டால் எந்த உறவுகளையும் நாம் ஜெயித்து கொண்டே இருக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்பாக சொல்லி, ஒரு செல்லம்மா இல்லை என்றால் மகாகவி பாரதி இல்லை, ஒரு கஸ்தூரிபா இல்லை என்றால் ஒரு மகாத்மா காந்தி இல்லை என்ற வரலாறுகளெல்லாம் நம் வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்வதற்குத்தான் உறவு பாலத்துக்கு கை கொடுங்கள். அந்த உறவுக்கு கை கொடுத்து உறவுகளை காப்பாற்றுவதற்கு இந்த தலைமுறை ஜெயித்துவிடும். ஆனால் அடுத்த தலைமுறையும் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அவங்களுக்கு தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், அண்ணி எல்லாரும் தெரிய வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களோடு பழக விடுங்கள். அந்த பழக்கம்தான் உறவுகளை உயிரோடு வைத்திருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். புலவர் ஐயா அவர்களுக்கு அட்லாண்டா தமிழ் மன்றத்தின் சார்பில் மிகப்பெரிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு மொழி. அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதது மொழியை பேச வருகிறார் திருமதி கவிதா ஜவஹர். அடுத்த வாரம் இந்த குழந்தைகளுக்கு இந்த மொழியை ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கலாங்க. ஒரு அழகியல் நிறைந்த மொழி. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், தமிழில் ஒரு எழுத்து மணக்கும், என்னது? தமிழில் ஒரு எழுத்து பறக்கும், என்னது? ஈ. தமிழில் ஒரு எழுத்து எரிக்கும், என்னது? தீ. இப்படி ஓர் எழுத்தே ஒரு மொழியாக அமைந்தது தமிழில் மட்டும்தான் என்பது எவ்வளோ பெரிய பெருமை. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. 33 ஆண்டுகளுக்கும் மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி தமிழகமெங்கும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.